பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் திருநாமத்தினாலே ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் புரிவோம். எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, கேருண்பிகளும் சேராபின்களும் உம்முடைய சந்நிதியிலே பிரசன்னராயிருந்து இடையறாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று போற்றி ஆராதித்துக் கொண்டிருக்க தருவாயிலே பெருந்தொற்று வியாதியின் மூலமாக பரவலின் மூலமாக எங்களுடைய இல்லங்களையே ஆரம்பகால திருச்சபையின் விசுவாசிகளின் கூடுகையின் அடிப்படையில் தேவாலயங்களாக மாற்றி கடந்த சில வாரங்களாக நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவா, இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வழிபாட்டாரிலே காணொளி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆரனிலே இறைமக்களாகிய விசுவாச குடும்பத்தாராகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க, போற்று, துதிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடுகையை நீர் விரும்புகின்றீர். இந்த ஆரம்பலமாக நாங்கள் எடுக்கப் போகின்ற அனைத்தையும் நீர் தயவாக அங்கீகரிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய திருநாமத்துக்கு மகிமுண்டாக இவ்வார்ணையை நீர் அங்கீகரித்தருளும். இயேசுவின் வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கின்ற வண்ணமாகவும் இந்த காலை ஆரணைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே கிறித்தவ பாமாலையிலே 16வது பாடலின் வழியாக கடவுளை போற்றி அவருக்கு மகிமையாக இவ்வழிபாட்டாரணையை துவக்குவோம். பாமாலை எண் 16. ஆ கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்டனிட ஆவலாக வந்தேன். நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன் என்ற பாடலை இவ்வாறைக்கு துவக்கமாக நாம் இருக்கிடங்களிலே போற்றி புகழ்ந்து பாடி துவக்குவோம். கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்டனிட ஆவலாக வந்தேன். நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞானமான வாழனே. உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய் உம்மை தேடி தரிசிக்கவே
தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆரணை முறைமைகள் நாம் இரண்டாம் ஆரணை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டவனின் நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி மீண்டுமாக இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு செலுத்தினரை உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிபவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகின்றவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். மனம் திருந்திய மைந்தன் தனக்குள் எடுத்த ஒரு நல்ல தீர்மானம். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் பார்வையிலும் பாவம் செய்தே, இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று
தீர்மானித்து தகப்பனுடைய வீட்டை நோக்கி நடந்தான். இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம், கடவுள் ராஜ்யம் வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் என்றார். நமது பலவீனத்தக்கதாக பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேய நிர்வாகியோனும் தன்னுடைய மடலிலே பதிவு செய்திருக்கிறார். அன்பர்களே, நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தோ முழங்காட்படியிட்டோ மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் துணிந்து செய்கின்ற பாவங்களையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அறியாமலும் செய்த பாவங்களையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் வாழுகின்ற ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய உடலை கடவுள் வாழுகின்ற இடமாக கருதாமல் பல்வேறுபட்ட பலவீனங்கள் நிமித்தமாக பாவ காரியங்களில் ஈடுபட்டு தூய ஆவியானவர் நமக்குள் உறைந்து காணப்படுகின்ற தூய ஆவியானவரை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தூய ஆவியரை நம்முடைய பாவ நிமித்தமாக துன்புற செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது அவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோமா? தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ கடவுளுடைய இரக்கத்திற்கு உரியவராக மாறுவார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய துணையாக இரண்டாம் பாவரிக்கு துணை கொண்டு மனத்தாழ்மையோடு கூட கடவுளத்திலே மன்னிப்பை கோருவோம். அனைவரும் சேர்ந்து இந்த பாவமணி ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொடுக்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் இருக்கிற இடங்களிலே அமரலாம். இன்றைக்குரிய 3 திருமறை பகுதிகளை நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாக படிக்க கேட்போம். சபையார் ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கின்ற போது கருத்தாய் கவனமாய் பின்பற்றும்படியாக மிக பட்சமாக கேட்டுக்கொள்கின்றேன். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 23 வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 23 வரை. யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தான். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாகி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தான். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்து கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்று குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டிருந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடனே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவர் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவர் என்னுடனே சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டிற்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமா முடிக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சதித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்பட்டதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனை தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறைந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சங்காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்கு ஆகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 51 வசனங்கள் வரை உள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். நற்செய்தி வேத பாடம் யோவான் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வசனங்கள் முடிய. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவனுடைய ஊராகிய பெத்சாயா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை நோக்கி அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்றார். பின் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. வாசிக்கும்படி
குடிக்கப்பட்ட பரிசுத்த வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, மீண்டுமாக இந்த மாதத்தின் 4ஆம் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வழிபாட்டாளரிலே காணொளி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இந்த வழிபாட்டிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுக்குரிய காலை வந்தனங்களையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தியும் வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. உளவியல் அறிஞர்கள் மனிதனுடைய வாழ்வை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று சைல்ட்ஹுட், சிறு பிள்ளை பருவம். இரண்டாவதாக அடோலசன்ஸ் ஆர் யூத் பீரியட், குமரப்பருவம் அல்லது வாலிப பருவம். மூன்றாவதாக ஓல்ட் ஏஜ், முதிர் பருவம். இதில் அநேக அறிஞர்கள் அதிக முக்கியத்துவம் தந்து பல நூல்களை எழுதியிருப்பது வாலிப பருவத்திற்கு மட்டும்தான். காரணம், யூத் பீரியட் ஆர் adolescence பீரியட் இஸ் மோஸ்ட் crucial ஆர் blessed பீரியட் என்று அநேக அறிஞர்கள் கருதுகின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இல்லத்தை நான் சந்தித்து அந்த வீட்டில் இருக்கின்ற நபரோடு கூட உரையாட செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த வீட்டிலிருந்து ஒரு வாலிபர் பொறியியல் படிப்பிலே 3ஆம் ஆண்டு படித்து கொண்ட வாலிபரை நான் சந்தித்து அவரோடு கூட பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றேன். அப்போது அந்த வாலிபரை பார்த்து நான் ஒரு வினாவை எழுப்பினேன். வாட் இஸ் யுவர் லைஃப் பிளான்? உன்னுடைய வாழ்வினுடைய திட்டம் என்ன என்று ஒரு வினாவை எழுப்பினேன். அதற்கு அந்த வாலிபன் உடனடியாக, பாஸ்டர், நான் நல்லா படிக்கணுங்க. சரி, படித்த பிற்பாடு ஒரு நல்ல வேலையில் சேரணும். சரி, கை நிறைய சம்பாதிக்கணும். சரி, பிற்பாடு என்று கேட்டேன். பிற்பாடாக நான் ஒரு கார் வாங்கணும். சரி, வாங்கியாச்சு. பிற்பாடு கல்யாணம் பண்ணணும். சரி, கல்யாணம் பண்ணியாச்சு. பிற்பாடு ஒரு வீட்டை வாங்கணும். சரி, வீட்டை வாங்கியாச்சு. பிற்பாடு என்று கேட்டபோது என்னை பார்த்து சிரிச்சு கூட சொன்னார், பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கொண்டு நான் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னார். நான் மேலும் கேட்டேன், இதுக்கு மேலே ஏதாவது பிளான் இருக்காப்பான்னு கேட்டேன். அவர் உடனே தன்னுடைய கைகளை விரித்து இல்லை என்று சொன்னார். அன்பர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப். யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப் என்பது, வாலிபர்கள் கருத்து செறிவுள்ள வாழ்வை தேடுதல் என்பது இன்றைக்கு நாம் தென்னிந்திய திருச்சபை அங்கத்தினராக சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய நாள் நம்முடைய பேராயத்தில் வாலிப ஞாயிறாக கொண்டாடுகின்ற ஒரு நாள். அன்பர்களே, இந்த தலைப்பிலே எழும் கேள்வி, ஏன் வாலிபர்கள் மட்டும் என்பது. காரணம், சமூகத்தின் பார்வையிலே கருத்து செறிவுள்ள வாழ்வை வாலிபர்கள் தேட வேண்டும் சொல்லுகிற போது, சமூகத்தின் பார்வையிலே இந்த வாலிபர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கிற போது, இவர்கள் நாட்டின் வருங்கால தலைவர்கள். சமயத்தின் பார்வையில் பார்க்கிற போது இவர்கள் யாவரும் வருங்கால திருச்சபையினுடைய தூண்கள் என்று திருச்சபை ஏற்றுக்கொண்டிருப்பதன் காரணமாக யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப் என்று நாம் சமய சார்ந்த நிலையிலே
இந்த தலைப்பினை இந்நாளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாட்களில் வாலிபனுடைய நிலை என்ன என்று பார்க்கிற போது, பல வாலிபர்கள் காட் சென்டர்ட், கிரைஸ்ட் சென்டர்ட் என்கின்ற கடவுளை சார்ந்து, கிறிஸ்துவை சார்ந்து வாழுகின்ற அந்த வாழ்வை மையப்படுத்தாமல், இன்றைய நாட்களில் இருக்கின்ற வாலிபருடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிற போது மொபைல் சென்டர்ட், லேப்டாப் சென்டர்ட், ஆர் டேப் சென்டர்ட், ஆர் மீடியா சென்டர்ட் என்று சொல்லப்படுகின்ற இப்படி ஊடகத்துறையிலே தங்களை அநேக நேரங்களிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிற வாலிபர்களாக நாம் காணுகின்றோம். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பினை இன்றைக்கு நாம் 3 வேத பகுதிகளை இந்த வாலிப ஞாயிற்கென்று படிக்க கேட்டோம். இந்த 3 தலைப்புகளிலே உங்களோடு கூட 3 சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த 3 பகுதிகளிலே 3 கதாபாத்திரங்களை முன்மாதிரியான கதாபாத்திரங்களாக கருதி, அந்த கதாபாத்திரின் ஊடாக நாம் பெறுகின்ற ஆன்மீக சிந்தனைகளை பதிவு செய்ய வேண்டி விரும்புகின்றேன். இந்த பதிவுகளை, ஆன்மீக சிந்தனைகளை தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் பிரார்த்திப்போம். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே, உன்னின்ப லாபம் எல்லாமே, சாபம் காலம் எதுவே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் சாபம் காலம் இதுவே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. அந்தரங்க பாவத்தினால் வேதனை உற்றேன், உந்தன் திரு இரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றேன். அந்தரங்க பாவத்தினால் ஆனந்தம் பெற்றேன். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே.
வாலிபர்களே, உங்களுடைய வாலிப பிராயத்திலே உங்களுடைய படைப்பாளரை நினைவு கூறுங்கள். அன்பிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய பேராயத்தின் ஒழுங்கின்படி வாலிப ஞாயிறாக பேராய முழுமையுமாக நான் கொண்டாடுகின்ற தருவாயிலே யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப், வாலிபர்கள் கருத்து செறிவுள்ள வாழ்வை தேடுதல் என்ற தலைப்பினை கொண்டு தென்னிந்திய திருச்சபையிலுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 வேத பகுதிகளின் அடிப்படையில் 3 கதாபாத்திரங்களுடைய முன்மாதிரியை நாங்கள் ஆன்மீக சிந்தனைகளாக இப்போது தியானிக்க இருக்கிறோம். அடியினுடைய வாயின் வார்த்தைகளும் ஒலிபெருக்கின் துணை கொண்டு இந்த ஆன்மீக சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விளைகின்ற விரும்புகின்ற இறைமக்கள் அத்தனை பேரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருப்பதாக சுவாமி. ஆமென். கருத்து செறிவுள்ள வாழ்வை வாலிபர் தேடுதல் என்கின்ற தலைப்பினை நாம் முதல் சிந்தனையாக சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற முதலாவது மாடல் கேரக்டர், முதலாவது முன்மாதிரியான கதாபாத்திரம் படிக்க கேட்டு யூத திருமறை அல்லது பழைய ஏற்பாட்டின் பகுதி 39ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். இதில் யோசேப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆன்மீக தலைவரை பற்றி அல்லது ஆன்மீக வாலிபரை பற்றி நாம் படித்திருக்கின்றோம். முதலாவது சிந்தனையாக நமக்கு கிடைப்பது தி மாடல் ஆஃப் ஜோசப் என்பது, யோசேப்பின் முன்மாதிரி. அன்பர்களே, திருமறையிலே 5 இடங்களில் யோசேப்பு என்கின்ற பெயர் வருகிறது. யோசேப்பு என்பதற்கான பொருள் லெட் இம் கேதர் என்பது. குறிப்பாக இன்றைக்கு படிக்க கேட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதியில் யாக்கோபின் மகனாகிய யோசேப்பை குறித்து நாம் படித்திருக்கிறோம். இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டிலே மரியாளின் கணவராக இருக்கின்ற அல்லது இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு. மூன்றாவதாக இயேசுவை அடக்க செய்து அரிமத்தியா ஊராகிய யோசேப்பு. நான்காவதாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே இயேசுவின் சகோதரனாகிய யோசேப்பு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 12வது சீடரை அப்போஸ்தலர்கள் 11 அப்போஸ்தலர்கள் கூடி தெரிவு செய்கிற போது அங்கே ஒரு யோசேப்பு என்கின்ற பெயரை நாம் காணுகின்றோம். இப்படி 5 யோசேப்பை குறித்து திருமறையில் நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு வாலிபனாக இருந்து வெளிப்படுத்தின வாழ்வியலின் முன்மாதிரி என்ன என்ற வினாவை எழுப்பி 4 சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக தி மாடல் ஆஃப் ஜோசப் என்று நாம் பார்க்கிற போது இவருடைய வாழ்விலே இந்த வாலிபர் தன் வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ள நபராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். such a honest person. இவர் நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆன்மீக வாலிபர். இரண்டாவதாக he was a man of integrity. இவர் நேர்மையாளராக இருந்திருக்கிறார். மூன்றாவதாக he was a very pious and faithful person to God. இவர் சமய சார்புள்ள நம்பிக்கை உடைய ஒரு ஆன்மீகவாதியாகவும் மட்டுமல்லாமல் கடவுளின் பேரில் அளவு கடந்த விசுவாசம் கொண்ட ஒரு நபராக இருந்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் படித்தறியலாம். நான்காவதாக he did not make a sin. தனிமை கிடைத்த போதும் பாவம் செய்யவில்லை. அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய உண்மையான இயல்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அவரை தனிமையாக விட்டுவிட வேண்டும் அல்லது பதவி கொடுத்து பார்க்க வேண்டும் சொல்வார். இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர் மூலமாக அடிமையாக விற்கப்பட்ட சூழலிலே அங்கே எகிப்திலே இருக்கிறார். அங்கே பாவம் செய்யக்கூடிய சூழல் வருகிற போது கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தனிமையில் இருந்தாலும் பாவத்திற்கு விலகி ஓடுகின்ற ஒரு நபராக காணுகின்றோம். இது யாக்கோபின் மகனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையில் கண்ட நல்ல ஆன்மீக பண்புகள். இரண்டாவதாக இன்றைக்கு படிக்க கேட்டு நற்செய்தி பாடமாக படிக்க கேட்டு யோவான் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வசனங்களிலே நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது மாடல் யாருன்னு சொன்னால் தி மாடல் ஆஃப் நத்தானியல். நாத்தான் வேலை குறித்து இந்த பகுதியிலே நாம் படித்திருக்கின்றோம். இவருக்கு யூத கலாச்சார மரபன்படி இன்னொரு பெயரும் இருக்கிறது. இயேசுனுடைய 12 சீடர்களிலே ஒருவருடைய பெயர் பத்லமேயு. அநேக இறையியல் அறிஞருடைய கருத்தின்படி இந்த நாத்தான்வேல் இயேசுனுடைய 12 சீடர்கள் ஒருவராக விளங்கின பத்லமேயு என்று சொல்கிறார்கள். சரி, இவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தின் அடிப்படையில் இவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கின்ற ஆன்மீக சிந்தனை என்ன? இவரும் ஒரு வாலிபராக இறையியல் கருதுகிறார்கள். இந்த ஆன்மீக வாலிபருடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கின்ற முன்மாதிரி என்ன என்று பார்க்கிற போது முதலாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே இயேசுவான் சொல்கிறார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கின்ற போதே பிலிப்பு உன்னை என்னிடத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழாக இருக்கின்ற போதே அமர்ந்திருக்கிற போதே நான் உன்னை கண்டேன்னு சொல்கிறார். அன்பர்களே, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவரவர் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்கள். இதனுடைய பொருள் என்ன? யார் ஒருவர் யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் அத்திமரத்தின் கீழாக அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் திருமறையை தியானிக்கிறார்கள் என்று பொருள். இது குறிப்பாக அத்திமரத்தின் கீழாக உட்கார்வது ஒரு மனிதனுடைய வளமையும் செழிப்பையும் சமாதானத்தையும் சுட்டுவதாக இறையியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். இரண்டாவதாக 48ஆம் வசனத்திலே நாம் படித்திருக்கிற போது இவர் அத்திமரத்தின் கீழாக அமர்ந்திருப்பவர் மட்டுமல்ல, இந்த அத்திமரத்தின் கீழாக இவர் ஏதோ வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நபராக இல்லாமல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு நபராக இறையியல் அறிஞர் மூலமாக கருதப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டு சமய சூழலிலே யாராகிலும் அத்திமரத்தின் கீழ் இருந்தால் அதனுடைய ஒரு விளக்கம் அவர்கள் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். ஆகவே இவர் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிற போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே வாலிபர் தன்னுடைய வழிகளை எதனால் சுத்தப்படுத்துவார்கள்? உம்முடைய வசனங்களை தியானிப்பதனால் தானே என்று சங்கீதக்காரனும் தன்னுடைய சங்கீதத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த நத்தானியேல் என்று சொல்லப்படுகின்ற இவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியான காரியம் என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்தவர். மூன்றாவதாக 49ஆம் வசனத்திலே இவருடைய முன்மாதிரி என்ன என்று பார்க்கிற போது இவர் அறிக்கை செய்தவர், அமர்ந்திருந்தவர், வேத வாக்கியங்களை ஆராய்ந்தவர். மூன்றாவதாக 49ஆம் வசனத்திலே அறிக்கை செய்தவர். யாரை குறித்து அறிக்கை செய்தார்? இயேசுவை அவர் ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று இயேசுவை அறிக்கை செய்தார் ஒரு வாலிபராக என்று நாம் காணுகின்றோம். திஸ் இஸ் தி மாடல் ஆஃப் நத்தானியேல். மூன்றாவதாக இன்றைக்கு படிக்க கேட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே நமக்கு கிடைக்கின்ற மூன்றாவது மாடல் தி மாடல் ஆஃப்
ஜீசஸ் கிரைஸ்ட் என்பது. தி மாடல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்பர்களே, நமது அனைவரது வாழ்விலும் மிக சிறப்பாக வாலிபர்களின் வாழ்வு கருத்து செறிவுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தலைச்சிறந்த முன்மாதிரி திருமறையில் 66 புத்தகங்களில் அநேக ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், சமய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முத்தாய்ப்பாக சிகரமாக கருத்து செறிவுள்ள வாழ்வை நாமும் நம்முடைய வாலிபர்களும் தேட வேண்டும் சொன்னால் அதுக்கு தலைச்சிறந்த முன்மாதிரி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது மிகப்படுத்தப்பட்ட கூற்று இல்லை என்று நான் திடமாக நம்புகின்றேன். காரணம், பேதுரு எழுதின முதலாவது கடிதம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாக அவர் பதிவு செய்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனாரே என்று பேதுரு எழுதுகின்றார். அன்பர்களே, குறிப்பாக வாலிப அன்பர்களே, கிறிஸ்துவின் முன்மாதிரி புகட்டும் வாழ்வு என்ன? கிறிஸ்து நற்செய்தி நூல்களில் மட்டுமல்ல, திருமறையின் பல பகுதிகளிலே அவர் பல முன்மாதிரிகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஏராளமான பதிவுகள் இருக்கிறது. ஆனால் அவற்றுள் சிலவற்றை மட்டும் நான் இங்கே சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுடைய முன்மாதிரி எப்படிப்பட்டது பார்க்கின்ற போது இது விசுவாசத்தின் முன்மாதிரி. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. ஃப்ரம் கிராடல் டு கிராஸ் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாச வாழ்க்கை தொட்டிலிருந்து தொடங்கி சிலுவை மட்டும் செல்வதை நாம் மறந்துவிடலாகாது. தொடர்ந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிற போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எபிரேய நிர்வாகியோடு எழுதியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசத்தின் அளவுகோல் எதை நோக்கி இருக்கிறது? குறிப்பாக ஊடகங்களை நோக்கி இருக்கிறதா, அல்லது பணம் சம்பாதிக்கின்ற சொல்லியிருக்கிறதா, இயேசுவை நோக்கி இருக்கிறதா? தொடர்ந்து நாம் படிக்கிற போது கிறிஸ்துனுடைய முன்மாதிரி புகட்டும் 2ஆம் சிந்தனை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிற போது அங்கே பாவமான பாரத்தை தள்ளிவிட்டு என்று சொல்லப்படுகிறது. அதே அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 14 வசனுடைய பிற்பகுதியிலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கடவுளை தரிசிப்பதில்லையே என்று இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் முன்மாதிரி மட்டுமல்ல, பரிசுத்த வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். ஒருமுறை எதிரிகளை பார்த்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற முன்மாதிரி பரிசுத்த வாழ்வின் முன்மாதிரி. வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறதா? மூன்றாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே கடந்த வாரத்தில் குறிப்பிட்டேன். கிறிஸ்து காட்டுகின்ற முன்மாதிரி எப்படிப்பட்ட வாழ்வு என்று பார்க்கிற போது சமத்துவம் சமுதாயம் அமைக்கின்ற முன்மாதிரி. அங்கே ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாடு கிடையாது, கிரேக்கர் யூதன் என்ற பாகுபாடு கிடையாது, அடிமை சுயாதீன் என்ற பாகுபாடு கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் என்ற பாகுபாடு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே யாவரையும், குறிப்பாக சமாரியரையும் ரோமரையும் கானானிய பெண்ணையும் அரவணைத்து செல்கின்ற சமுதாய சிற்பியாக இயேசு கிறிஸ்து விளங்கினார். இது கிறிஸ்து காட்டுகின்ற, திருச்சபையுடைய வாலிபர்களாக உங்களுக்கு காட்டுகின்ற முன்மாதிரி. சமத்துவம் சமுதாயம் அமைக்கின்ற ஒரு முன்மாதிரியாக இயேசு செயல்பட்டார். நான்காவதாக கிறிஸ்து காட்டுகின்ற முன்மாதிரி என்ன? யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் காட்டுகின்ற முன்மாதிரி அன்பின் முன்மாதிரி. அன்பின் முன்மாதிரி. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் கடவுளை நேசிக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற அதே வேளையிலே யோவான் எழுதுகின்ற பிற்பாடு எழுதுவார், காணாத கண்கண்ட சர்வத்திலே அன்பு செலுத்தாதவர்கள் காணாத தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது எப்படி என்று ஒரு வினாவை எழுப்புவார். ஆகவே இன்றைக்கு கடவுளிலே நாம் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம்.
சக மனிதர்களும் வாலிபர்களாகிய நீங்கள் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறீர்கள். ஐந்தாவதாக குறிப்பு சொல்லி முடிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம். நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட தன் வாழ்வையே ஒப்பு கொடுத்த முன்மாதிரி இயேசு கிறிஸ்து புகட்டுகின்ற முன்மாதிரி. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ற பெயருக்கு, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பவர், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரை தரித்திருக்கிற நீங்களும் நானும் உண்மையாலே நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொடுக்கிறோமா? குறிப்பாக வாலிபன் பிள்ளைகளே, இன்றைய சூழலிலே அநேக தருணங்களிலே அறிந்தும் அறியாமலும் பாவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் சென்று கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கான காரணமே உங்களையும் என்னையும் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பதற்காக. அந்த ரட்சிப்பின் வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கடவுள் உங்களையும் அழைக்கிறார். வாலிபர்கள் கருத்து செறிவுள்ள வாழ்வை தேடுதல் என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது 3 விதமான முன்மாதிரிகளை நான் உங்களோடு கூட நாளிலே பதிவு செய்திருக்கிறேன். முதலாவதாக தி மாடல் ஆஃப் ஜோசப். கடவுள் பக்தி நிரம்பியவர், தனிமையில் பாவம் செய்ய வழிகடைத்தாலும் அதனை தவிர்த்து கடவுள் தன்னை நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆன்மீக சிந்தனையோடு கூட நேர்மையாளராக இருந்து பதவி உயர்வு பெற்றவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இரண்டாவதாக தி மாடல் ஆஃப் நத்தானியல். அத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தவர், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொண்டவர். மூன்றாவதாக இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு எதனை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறது? மூன்றாவதாக தி மாடல் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துடைய முன்மாதிரி, விசுவாச முன்மாதிரி, பரிசுத்த வாழ்வுக்கான முன்மாதிரி, சமத்துவம் சமுதாயம் காணுவதற்கான முன்மாதிரி, அன்பின் முன்மாதிரி. நாம் அனைவரும் நம்முடைய பாவ வாழ்க்கை அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தன் வாழ்வையே வாலிபராக இருந்த சூழலிலே உங்களையும் என்னை மீட்பதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த முன்மாதிரி. இன்றைக்கு நீங்களும் அவ்வண்ணமாக வாழ கடவுள் உங்களை மன்னம் அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்புக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு கூட அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் உட்காரலாம். என்றைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய குருசேகர குழு செயலவர்கள் அறிவிப்பார்கள். இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் காணொளி மூலமாக கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில வாரங்களாக அறிவித்தபடி அனைத்து ஃபெலோஷிப் மற்றும் ஐக்கிய சங்கங்கள் உங்கள் ஜெப நேரத்தை கடைபிடித்து வருவதற்காக மிக்க நன்றி. தொடர்ந்து செயல்படுத்தும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய சேர்மன் ரெவரண்ட் பிரபாகர் ராஜசேகர் தலைமையில் முடிவெடுத்தபடி ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெகக்னைசேஷன் வேலை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக ஊக்கமாக ஜெபங்களையும் உங்கள் உதவிகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதற்காக சிறப்பான ஒரு தனி குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதை பொறுப்போடு
நடத்தும்படியாகவும் நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அதற்காக உங்கள் ஒத்துழைப்பை அணுகும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் அறிவித்த பிரகாரம் சண்டே கிளாஸ் வகுப்புகள் இன்று முதல் ஜூம் அல்லது கூகுள் மீட் மூலமாக நடைபெறும் என்பதை உற்சாகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை சண்டே கிளாஸ் டைரக்டர் மிஸ்டர் சந்திரா அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். உங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் வருகாலங்களில் ரெகுலர் சண்டே கிளாஸ் நடத்த இது ஏதுவாக இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் அறிவித்த பிரகாரம் நமது சர்ச் பாசனேஜுக்கு 2 ஏர் கண்டிஷனர்கள் 1.5 டன் வாங்கி அதை ஜெபத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. உங்களில் ஏவப்பட்டவர்கள் அதற்காக உதவுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு சிறப்பு மற்றும் மகிழ்ச்சியான செய்தி. ஜூலை மாதம் முதல் நாள் காலை ஆராதனை 6 மணிக்கு நமது ஆயர் ரெவரண்ட் பிரபாகர் ராஜசேகர் தலைமையில் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். காலை 6 மணிக்கு 1 ஜூலை சர்வீஸ் வில் ஹேப்பன் அட் த சர்ச். அதேபோல் அரசு நமக்கு கொடுத்திருக்க சில தலைவர்களின் மூலமாக கிடைத்த சட்டத்தின் பிரகாரம் வருகிற சண்டே 4th ஜூலை காலை 7 மணி மற்றும் 8:30 மணி 2 தமிழ் சர்வீஸ் சர்ச்சில் வச்சு நடைபெறும். இதை வாலிப ஐக்கிய சங்கம் தலைமையில் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நாட்களுக்கு பிற்பாடாக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டு ஆலய வழிபாடு நடத்துவதற்காக எல்லா விதமான ஹைஜீன் மற்றும் ஸ்பெஷல் சேஃப்டி புரோட்டோகால் ஏறெடுக்கப்படும். அதை ஒரு குழுவினர்கள் ஆர்வமுடன் மற்றும் பொறுப்புடனும் செயல்பட்டு வருவார்கள். அதை கடைபிடிக்கும்படியாகவும் அதை பொறுப்பில் கொள்ளும்படியாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலய அங்கத்தினர்களின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர்கள். பிறந்த நாள் 27th ஜூன் டாக்டர் டி ஃப்ரான்சிஸ் சாலமோன், மிஸ்டர் தாமஸ் திரவியராஜ். 28th ஜூன் மிஸ் ஜி ஆஷா மெல்லின், மிஸ்ஸஸ் ஸ்னேகலதா சாந்தகுமாரி. 29th ஜூன் மிஸ்டர் பால் மனோகர் பிரேம்குமார். 1st ஜூலை மிஸ்ஸஸ் எம்சி மதனகுமாரி, மிஸ்ஸஸ் இந்திரா கிரேசி, மிஸ்ஸஸ் தங்கபுஷ்பம், மிஸ்ஸஸ் எஸ் எழில், மாஸ்டர் ஜே ஜஷோப் பிரைலின். 2nd ஜூலை டாக்டர் ஸ்னோஃபியா சுரேஷ், மிஸ்ஸஸ் ஆர் சில்வியா, மிஸ்டர் ஆர் அனில்ராஜ். 3rd ஜூலை மிஸ்டர் கே ராஜன், மிஸ் டேனிகா கிறிஸ்டா, மிஸ்டர் டி சச்சின் சாலமோன் ராஜ், பேபி பேட்ரிக் பாக்ஸ்டன். திருமண நாள் கொண்டாடும் நமது சபை அங்கத்தினர்கள். 28th ஜூன் டாக்டர் லிலின்தாஸ் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் அனுசின் விஜயராணி. 29th ஜூன் மிஸ்டர் ஏ லயனல் பால் சத்யதுரை அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் கஸ்தூரி. 1st ஜூலை மிஸ்டர் ஜே மைக்கேல் அண்ட் மிஸ்ஸஸ் எம் மர்சி. ஒரு மரண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த மிஸ்டர் சி டேனியல், வயது 63 அவர்கள் 23ஆம் தேதி காலை 11 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய உடல் 25th ஜூன் அன்று மாலை 4:30 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வருத்தத்துடன் காணப்படுகிற குடும்பத்திற்காகவும் அவர்கள் குழந்தைகளுக்காகவும் மற்றும் உறவினர்களுக்காகவும் உங்கள் ஜெபங்களையும் உங்கள் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லா விசேஷ குறிப்புகளுக்காகவும் மற்றும் ஏறெடுக்கப்பட்ட சில முடிவுகளுக்காகவும் ஆயர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். திருமண அறிவிப்பை அறிவிப்பதற்கு முன்பாக சபையாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பர்களே, பெருந்தொற்று வியாதி நிமித்தமாக உங்களுடைய இல்லங்களை சந்திக்க இயலாத சூழலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக
உங்களுடைய பிறந்த நாட்கள், இல்லற இனிவு நாட்களை கொண்டாடுகின்ற போது நேரடியாக வந்து உங்களுடைய இல்லங்களை சந்திக்க முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை கருதி நான் மனவருந்துகின்றேன். இந்த காலகட்டங்களிலே என்னுடைய வீட்டிலே இருந்த வண்ணமாகவே கைபேசி மூலமாக ஒவ்வொரு நாளும் பிறந்த நாட்களையும் இல்லற இனிவு நாளையும் கொண்டாடுகின்ற தனிநபர்களுக்காகவும் தம்பதியினருக்காகவும் ஜெபிக்கின்ற பழக்கத்திலே என்னை நானே இருத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு பரிதாபத்துக்குரிய செய்தி என்று சொன்னால், நீங்கள் கொடுத்திருக்கின்ற பதிவின் அடிப்படையிலே கைபேசி அல்லது தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்கிற போது அநேக எண்கள் தவறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது, தவறுதலான நபர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தயவுசெய்து என்னை சபையார் தவிர்த்து உங்களை நீங்களே அப்டேட் செய்து கொள்ளும்படியாக, ஒருவேளை இப்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கைபேசி தொலைபேசி எண்களை நீங்கள் குரு சேகர குழு செயலரிடமோ பொருளரிடமோ அல்லது கோயில் குட்டியாரிடமோ நீங்கள் கொடுத்து உங்களுடைய இப்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற கைபேசி தொலைபேசி எண்களை பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுத்தால் நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலோ அல்ல மாலையிலோ தொடர்பு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு சுப்பிரமணியன், காலம் சென்ற மிஸ்ஸஸ் மீனா என்பவனுடைய மகள் செல்வி ஆனந்த் பிரியா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ராயப்பேட்டா வெஸ்லி திருச்சபையை சேர்ந்து திரு பி ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் பிரமிளா ஃப்ளாரன்ஸ் என்பவருடைய மகன் மிஸ்ஸஸ் சாமுவேல் ஜார்ஜ் பொன்னையா என்பவரும் இல்லற வாழ்விலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார் என்பதை அறிவிக்கின்றேன். வாசிக்க கேட்ட இவ்விருவரையும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை, காரணம் ஏதாயிலும் தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. மீண்டுமாக நாம் அனைவருமாக சேர்ந்து கிறித்தவ கீர்த்தனைகளிலே 229வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 229. வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். அறிவீனம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம், ஞானமதால் தாக்குவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், தேடி பிடிப்போம், அன்பு கூர்ந்து பிடிப்போம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். ரட்சண்ய சீராவுடன் நீதி கவசம், நீதி கவசம், கையாடுவோம் வசம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். விசுவாச கேடகத்தை மேலுயர்த்துவோம், மேலுயர்த்துவோம், அதை மேலுயர்த்துவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். செபிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியரோடும் இருப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவருமாக சேர்ந்து சீடர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கற்றுத்தந்த
குடும்ப ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பெந்தேகோஸ்து நாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். கடவுளே, உம்மாலே அன்றி உமக்கு உகந்தவளாயிருக்க எங்களுக்கு கூடாதபடியால் உமது தூய ஆவியானவர் எல்லாவற்றிலும் எங்களை ஆளவும் வழிநடத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கூட வேண்டுகிறோம் தூய தந்தையே. ஆமேன். அன்பறைந்த ஆண்டவரே, மிக தாழ்மையோடு பணிவோடு உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். பெருந்தொற்று வியாதி மூலமாக உலகளாவிய நிலையிலே அநேகர் தங்களுடைய உறவுகளை இழந்து வாடிக்கொண்டிருக்க தருவாயிலே, அநேகர் இந்த தொற்று வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சூழலிலே, மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையிலே இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த பெருந்தொற்று மிக விரைவாக உலகளாவிய நிலையிலே இருந்து அகலும்படியாக விலகும்படியாக விஞ்ஞானிகளும் மற்றவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை நீர் மனு குலத்திற்கு ஆசீர்வாதமாக தந்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த பெருந்தொற்று அகலும்படியாக முன்கள பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலாளர்கள், சிறு பெரிய வியாபாரிகள் யாவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, 24 பேராயங்கள் உள்ளடக்கிய எங்களுடைய பேராயத்திற்காக, எங்களுடைய பேராயத்திற்காக, அவருடைய குடும்பத்திற்காக, நகர கிராம அருள் பணியாளர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, நிறுவனங்களுக்காக, நிறுவன தலைவர்களுக்காக, நிறுவனத்தை பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிறோம். 21 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபைக்காக, இதனுடைய நல்வாழ்வுக்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மிக சிறப்பாக இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும் தங்களுடைய பிறநாட்களை கண்டும் காணிருக்கின்ற அன்பர்களுக்காகவும் தம்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் அது கிருபை இருப்பதாக. ஆண்டவா, வெளிநாடுகளிலும் வெளியூரில் இருக்கின்ற எங்களுடைய அன்பான உறவு முறைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் அது கிருபை இருப்பதாக. மிக சிறப்பாக அண்மையிலே உமக்குள் நித்தியடைந்திருக்கின்ற எங்களுடைய திருச்சபை அன்பர் திருவள்ளுவர் சி. டேனியல் அவர்களுக்காக, அவளை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற அவருடைய அன்பு துணைவியார், பிள்ளைகள், மருமக்கள்மார், பேரப்பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், உடன்முறையார்கள் யாவரையும் ஆற்ற வேண்டுமாய் தேற்ற வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்கள் யாவரும் படைக்கிறோம். இந்த பெரும் தொற்று வியாதி நிமித்தமாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு தாங்கள் குடியிருக்கின்ற வாடகை வீடுகளுக்கு வாடகை தர முடியாமல், பிள்ளைகளுடைய படிப்பு கட்டணங்களுக்கு பணம் செலுத்த முடியாமல் தவித்து கொடுக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீ கிருபையாக கண்டுகொள்ளும். அனைவரோடும் கிருபிப்பதாக. எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற, குருசகத்தில் இருக்கின்ற கிளை சபைகளையும் அவருடைய பொறுப்பாளர்களையும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா மன்றாடுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய இணையராத உறவும்
உங்கள் அனைவரோடு கூட என்றும் இன்று சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். Youth are a search of a meaningful life. வாலிபர்கள் கருத்து செறிவுள்ள வாழ்வை தேடுதல் என்கின்ற தலைப்பின் ஊடாக இன்றைக்கு படிக்க கேட்ட 3 வேத அடிப்படையில் நமக்கு கிடைத்த 3 கதாபாத்திரங்களுடைய முன்மாதிரிகள். தி மாடல் ஆஃப் ஜோசப், தி மாடல் ஆஃப் நத்தானியல் அண்ட் தி மாடல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தியானத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட உண்மைகளை குறிப்பாக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருத்தி அன்றாடங்க செயல்படுத்த கடவுள் உங்களுக்கு கிருபை புரிவாராக. கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.